ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா டைமர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இதனுடைய கனெக்ஷன்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமருடைய எல்லா ஸ்க்ரூவையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டு 2 அவுட்புட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயில் சப்ளை வந்து A1 A2. இந்த 2 சப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயில் எனர்ஜைஸ் ஆகிறதுக்கு. ஸோ A1 வந்து பேஸ் கொடுங்க, A2 வந்து நியூட்ரல் கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா, அதே மாதிரி ஸ்டார் டெல்டா, 2 இன்புட்டு 2 அவுட்புட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் ஒயரை வந்து A1ல் கனெக்ட் பண்ணிவிடுங்க. A1ல் இருந்து ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் இன்புட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் இன்புட் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வோல்டேஜ் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 230 வோல்டேஜ் லேம்ப் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா A1 இன்புட்லேருந்து நம்ம ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் இன்புட் எடுத்துக்கலாம். நல்லா டைட் பண்ணுறங்க டெல்டாவுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு இன்புட் கொடுங்க. அதையும் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்புட்டு A1 காயிலுக்கு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலு. இது வந்து பார்த்தீங்கன்னா A2க்கு கனெக்ட் பண்ணணும். A2 பார்த்தீங்கன்னாக்கா டைமருடைய காயிலுக்கு கொடுக்குற சப்ளை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேம்ப் உடைய நியூட்ரலையும் எடுத்து அந்த நியூட்ரல்லே வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. 3 நியூட்ரலையும் ஒன்றா வச்சு நல்லா ஸ்க்ரூவை டைட் பண்ணுறங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 லேம்பையும் வந்து நியூட்ரலு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டார் லேம்புடைய பேஸை வந்து எடுத்து நம்ம ஸ்டாருடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணணும். இது ஸ்டாரு. இந்த ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒயரை கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்டாவுடைய லேம்புடைய பேஸை எடுத்து டெல்டா கனெக்ஷனில் டெல்டாவுடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போது 2 லேம்ப் உடைய இன்புட்டும் நம்ம கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன், இது டைமர், இது டெல்டா. ஸோ 2 அவுட்புட் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, கீழே வந்து அவுட்புட் எடுத்துருக்கோம். இது சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துங்க. சுவிட்ச் பாக்ஸில் வந்து இன்புட் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணுறங்க. இப்போது சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்கு மாறும். இப்போது டெல்டாவில் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள். ஸ்டாரில் ஆப்ரேட் ஆகுது. இப்போது டைமர் ஆப்ரேட் ஆகிட்டு டெல்டாவுக்கு மாறிச்சு. ஸ்டார் கனெக்ஷன், இப்போது டெல்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற டைமரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதனுடைய டைமிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னாக்கா பியூஸ்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் ஆன பிறகு டெல்டா வந்து எவ்வளோ நேரம் பொறுத்து ஆன் ஆகணும் அப்படின்ற டைமை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 0 to 150 மில்லி செகண்ட் வந்து வேரி பண்ணலாம். ரொம்ப கம்மி செகண்ட் இருந்துச்சுனாக்கா சீக்கிரமாக ஆன் ஆகும். 150 மில்லி செகண்ட்னா கொஞ்சம் டிலே எடுத்து ஆன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0வில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆன் ஆகுது. இது மாதிரி நம்ம டைம் வேரி பண்ணி அதை வந்து ஆஃப் டைமு ஆன் டைமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டைமர் வந்து நம்ம வேரி பண்ணுறது மூலயமா டைமை வந்து வேரி பண்ணலாம். இப்போது நம்ம செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டைமிங் வந்து அதிகமாகும். இப்போது ஸ்டாரில் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெல்டாவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைமிங் வந்து அதிகமாக வச்சுருக்கோம். அதனால் வந்து அதிக நேரம் ஆகி ஆன் ஆகுது. இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து வேரி பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.